Hi guys, how are you? It's me, Jay here. திரும்ப ஒரு ஒன் மோர் வீடியோவில் வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மென்டல் ஹெல்த் ஃபீட் ரிச்சார்ட் பீபோ ரசல். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைக் டாபிக் உள்ள போவோம். இது வந்து ஒரு பர்சன். ஸோ அந்த பர்சன் என்ன பண்ணாரு, ஸோ அந்த பர்சனால நான் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டூ வாட்ச் டில் தி எண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரிச்சர்ட் பீபோ ரசல், ஹீ இஸ் அ யூஎஸ் சிட்டிசன். ஓகேங்களா? ஸோ ஹீ வாஸ் born and brought up in US. ஸோ ஏஜ் 28 வயசு ஆன நபர். ஸோ August 10, 2018 ஸோ இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ இவர் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு யூஎஸ். ஸோ சியாட்டில் இருக்கிற டக்கோமா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்ற ஒரு ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ வாட் ஹி டஸ் இஸ், அங்கே வந்து இஸ் நாட் அ பைலட், அந்த ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு சின்ன எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்க. இஸ் டூயிங் சம் அடிஷ்னல் ஜாப், ஆப்ரேஷன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அவருக்கு வந்து அவரோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, இஸ் ஃப்ரம் அ நார்மல் ஃபேமிலி அண்ட் இஸ் ஆல்சோ மேரிட். ஓகேங்களா? ஸோ August 10, 2018 இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஸோ ஒன் ஃபைன் டே ஒரு ஃப்ளைட், அவங்க அந்த ஏர்போர்ட்ல ஒரு கார்கோவில் வந்து ஒரு ஃப்ளைட் வந்து இட் கம்ஸ் அண்ட் லேண்ட்ஸ். அந்த ஃப்ளைட் நேம் பார்த்தீங்கன்னா ஹொரைசான் ஏர் பம்பார்டியர். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் பேசஞ்சர் ஃப்ளைட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து அலாஸ்கா ஏர்லைன்ஸ்ன்ற கீழே, இப்போ இங்கே ஏர் இந்தியா மாதிரி அங்கே அலாஸ்கா ஏர்லைன்ஸ் கீழே ஸோ இந்த ஃப்ளைட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வாட் ஹி டஸ், ஹி கோஸ் takes and hijacks the plane. Hijacks the plane and he somehow flies. பட் அவருக்கு வந்து அதுக்கு முன்னாடி எந்த விதமான பைலட்டிங் எக்ஸ்பீரியன்ஸஸும் இல்லை. அண்ட் வாட் ஹி டஸ் இஸ், he flies and for like around ஒரு 45 minutes to 1 hour வந்து எந்த விதமான ரேடியோ கான்டாக்டும் இல்லை. ஸோ தே ட்ரை டு டூ many to contact the air flight, but no one is responding from the flight end also, and thankfully the flight is also empty. அதனால வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஸோ அதுக்கு அடுத்து அந்த அது நியர்பை ஏர்பேஸ்ல இருக்கிற மிலிட்ரி கான்டாக்ட் பண்ணி அங்க இருந்து ஏர்ஃபோர்ஸ் ஒரு 2 ஏர்ஃபோர்ஸை வந்து ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸோட எக்யூப் பண்ணி அந்த ஃபிளைட்டை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நியர்பை அந்த லைக் ஹி இஸ் கோயிங் டு சியாட்டில் இருக்கிற இன்னொரு ஃப்ளைட் ஸ்டேஷன்ல இருந்து ரேடியோ கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ யார் நீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சம்ஹவ் லைக் யூ ஆர் சரௌண்டட் பை 2 jets, ஸோ யூ ஈவென்ச்சுவலி ரெஸ்பாண்ட், ரைட்? ஸோ அவர் ரெஸ்பாண்ட் பண்றாரு. ஸோ லைக் ஐ எம் ரிச்சர்ட் பீபோ ரசல், ஐ ஒர்க் அண்டர் அலாஸ்கா ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஏன் ஃப்ளைட் எடுக்கிறீங்க அப்படின்னு கான்வோ போயிட்டு இருக்குது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ லைக் ஐ எம் அ ப்ரோக் காய் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நான் வந்து ஒரு ப்ரோக் காய்னா ஐ காட் சம் ஸ்க்ரூஸ் லூஸ் அப்படின்றாரு. என்னன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் கொஞ்சம் ஒரு உடைந்த மனிதன், அவர்ஸ் வந்துட்டு ஐ எம் ப்ரோக்கன் இன்சைட், நான் உள்ள உடஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே அவர் சிரிச்சே சொல்றாரு. ஸோ இதை வந்து நான் வீடியோ லாஸ்ட்ல வீடியோ காப்பிரைட் இஷ்யூஸ் எல்லாம் வரலைன்னா அந்த லாஸ்ட்ல அட்டாச் பண்றேன், அதுக்கு நீங்களும் பார்க்க முடியும். அந்த அவர் வந்து என்ன பண்றாருன்னா, எனக்கு கொஞ்சம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நான் நியாயமாக இந்த ஃப்ளைட் எடுத்துட்டு வந்துடக்கூடாது, பட் ஐ டோன்ட் நோ வாட் ஐ டிட், நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இந்த ஃப்ளைட் எப்படி எடுத்தேன்னு தெரியல, எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்றாரு. வாட் ஹி சேஸ் இஸ், நான் அப்படியே பார்த்து படிக்கிறேன். ஸோ லைக் ஐ எம் அ broken guy, got a few screws loose, I guess I never really knew until now. சஜஸ்ட் அப்போ வந்து நியர்பை ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து நீங்க லேண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நான் இங்க லேண்ட் பண்றேன்னா கண்டிப்பா அங்க என்ன வந்து ரவுண்ட் கட்டிடுவாங்க இல்லையா? ஸோ லைக் வாட் இஸ் இஸ் those guys will rough me up right, லைக் நீங்க லேண்ட் பண்ணா கண்டிப்பா உங்களை வந்து பொழந்துருவாங்க அப்படின்றது அதுக்கு மீனிங். ஸோ ஐ wouldn't want to do that அப்படிங்கிறாரு. நான் அது பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, ஸோ லைக் ஐ வாண்ட் டு கோ டு த ஒலிம்பிக்ஸ், நீங்க வந்து அதுக்கான கோஆர்டினேட்ஸ் எனக்கு அனுப்ப முடியுமா அப்படின்றாங்க. ஸோ அவங்களும் அலாஸ்கா ஏர்லைன்ஸ்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஒலிம்பிக்ஸ்க்கான கோஆர்டினேட், ஒலிம்பிக்ஸ்னா நியர்பை ஒலிம்பியான்னு ஒரு இடம் இருக்கு யூஎஸ்ல. ஸோ அங்க வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ, ஸோ அங்க வந்து அவருக்கு கோஆர்டினேட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்துட்டு
ஸோ அவர் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா லைக் திஸ் ஒலிம்பிக்ஸ் இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரேடியோ கான்டாக்ட்ல அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் பர்சன்ட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க இருக்கிற ஒரு ஆர்கா மீன்ல நான் பார்க்க போறேன் அப்படின்றாரு. ஸோ இது எல்லாமே ஒரு 1.5 hours வந்து இது அப்படியே நடந்துட்டே இருக்கு. ஸோ இஸ் மேக்கிங் கான்டாக்ட் அண்ட் அவர்கிட்ட பேசிட்டே இருக்கிறாங்க. தே வாண்ட் டு மேக் த ஃபிளைட் லேண்ட், ஓகேங்களா, எந்த விதமான உயிர் சேதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தென் யூனோ ஒரு பிளெயின்னா எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ப்ராபப்ளி இட்ஸ் ஜெயில் டைம் ஃபார் மீ ரைட் அப்படின்றாங்க. எனக்கு வந்து இது பண்ணதுக்காக லைஃப் பூரா ஜெயில இருக்கும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வுட் பி வெரி அன்ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு கான்வோ போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் கோயிங் டு எண்ட் ரைட், ஓகேங்களா. அப்படி பேசிட்டே போகும்போது இந்த ஃப்ளைட் வந்து பேரல் ரோல் பண்ணுமா அப்படின்னு கேட்குறோம். ஸோ பேரல் ரோல் இந்த சென்ஸ் வந்து லைக் ஃப்ளைட் வந்து இட் டேக்ஸ் அ ஹோல் 360 டிகிரி டர்ன், ஓகேங்களா. ஸோ அந்த பேரல் ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு 360 டிகிரி பேரல் ரோல் இந்த ஃப்ளைட்டால் அடிக்க முடியுமா நான் பார்க்க போறேன் அப்படின்றாரு எக்ஸைட்மெண்ட்ல. ஸோ இது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா வில் கெட் ஜாப் இன் அலாஸ்கா ஏர்லைன்ஸ் அப்படின்றாரு. சாரி ஸோ இந்த பேரல் ரோல் பண்ண முடியுமா ட்ரை பண்ண சொல்லிட்டு இஸ் எக்ஸிக்யூட்டிங் பேரல் ரோல். அதாவது எப்படின்னா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ரேட்டர் வந்துட்டு இது எல்லாமே பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை வந்து சொல்லி கொடுத்தாங்க, லைக் அவங்கள பார்த்து நானும் கற்றுட்டேன் அப்சர்வ் பண்ணி அப்படின்னு சொல்லி நெவர் நியூ ரைட் ஒருத்தன் ஃப்ளைட்டே தேடிட்டு போப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவன் பேரல் ரோலும் அவர் கரெக்டாக அடிக்கிறாரு. அடிச்சுட்டு ஸோ சரி நோ யூ ஹேவ் டன் த பேரல் ரோல், நம்ம லேண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் வந்து அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு ஐயோ எனக்கு லேண்ட் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐம் சாரி மேன் ஐ டோன்ட் வாண்ட் டு அப்படின்றது. அதுக்கு என்ன அர்த்தம்னா எனக்கு பண்ண விரும்பலை அப்படின்றாரு. ஏன்னா இதுக்கப்புறம் நான் லேண்ட் ஆனாலும் எனக்கு இதுக்கு மேலே பிரச்சனை தான் அதிகமாக போகுது, அதாவது இட்ஸ் நாட் கோன் சால்வ், இட் நாட் கோன் கெட் எனி பெட்டர் அப்படின்றத அவரே கன்வே பண்ணிட்டு அவரோட ரைட் சைடு இன்ஜின் வந்துட்டு ஃபெயில் ஆகிறதா அவரே சொல்றாரு. மை ரைட் சைடு இன்ஜின் இஸ் ஃபெயிலிங்கிறத அவர் சொன்ன கடைசி வார்த்தை. ஸோ அதுக்கு அவர் ஐலாண்டில் போய் ஃப்ளைட்டை கிராஷ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இந்த டைம்ல என்ன ஹி வாண்டட் டு ஃப்ளை தட் பிளேன், ஹி டிட் தட். இது எல்லாமே அவர் பண்ணியிருக்க வேண்டிய விஷயம். எதுக்கு அப்படின்னா அவரை வந்து கடைசியாக இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்றாங்கன்னா ஹி இஸ் சூசைடல் அப்படின்றாங்க. ஹி இஸ் நாட் அ டெரரிஸ்ட், ஹி இஸ் சூசைடல். ஸோ அதனால அவர் வந்துட்டு ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் கிராஷும் பண்ணிட்டாரு அப்படின்றது தான் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த கதை இன்னைக்கு நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா மென்டல் ஹெல்த் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் சூசைட் பண்ணாமல் அடுத்த நாளாக எந்திக்கிறதே ஒரு கிஃப்ட்னு நான் நினைப்பேன். அதே மாதிரி தான். ஸோ நான் டேட்டாஸ்லாம் நான் பார்க்கும்போது குளோபலில் மட்டும் இயர்லி 8 lakh பீப்புள்ஸ் வந்து சூசைட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் வேர்ல்டில் எங்கேயோ நடக்குது. இது வந்து ஹியூமன் எரால வந்து இது ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஸோ சூசைட் மார்டாலிட்டி ரேட் வந்து இந்தியாவில் மட்டுமே 2016 எடுத்த டேட்டா வந்து WHO எடுத்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1 lakh people ஆர் டையிங் பை சூசைட் எவ்ரி இயர், ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி இந்த ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 15 to 29 ஆர் 15 to 35. இந்தியாவில் வந்து இட்ஸ் கெட்டிங் ஹையர் அண்ட் ஹையர். சூசைட் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ மென்டல் ஹெல்த் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு அந்த மனுஷன் வந்துட்டு ஃப்ளைட்டு ஓட்டிட்டு, அதாவது என்னன்னா சூசைட் எப்படினாலும் பண்ணியிருந்துக்கலாம், பட் ஹி வாண்டட் டு லிவ் தட் லாஸ்ட் மொமெண்ட். அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்ச இந்த ஃப்ளைட்டை ஓட்டிட்டு நான் செத்துறேன் அப்படின்னு ஹி வெண்ட். அது ஒரு மாதிரி என்ன கேட்டேன்னா அந்த லாஸ்ட் மூமெண்ட் ஆச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு 28 வயசு நம்மளோட சொசைட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 28 வயசான ஆள் வந்துட்டு he is married, he has got a job, but he is suicidal. No one knows the actual reason why, ஓகேங்களா. That's how mental health plays, right? You will always look happy but depression strikes. ஸோ இது எல்லாமே ஒரு பர்சனாக சூசைட் இஸ் நாட் த ஆன்சர் அப்படின்றது தான் என்னோட இது. அப்படி ஒரு பர்சன் வந்து நம்ம சூசைட் பண்ணிடணும் அவசியம் இல்லை. சம்மன் வுட் ஷுட் ஹவ் ஒரு சிரிச்சிட்டே இருக்காருன்றதுக்காக நோ ஒன் வுட் ஹவ் ஆஸ்க்ட் தெம் அண்ட் வந்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காருன்னு விட்டுருப்பாங்க. அவரோட உண்மையான பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காது. சம்மன் வுட் ஹவ் ஹர்ட்டட் ஹிம் இன் த ப்ராசஸ். ஸோ இது எல்லாமே வந்து உங்கள் எல்லாத்துக்குமே டெய்லி ஒரு உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்யூஸ் நடக்கலாம். இது எல்லாமே இருக்கும். என்னோட சொல்யூஷன் என் சைட்ல இருந்து என்னன்னா, இஃப் யூ ஆர் டிப்ரெஸ்ட், ட்ரை டு லெட் இட் அவுட், ட்ரை டு சே டு சம்மன் ஆர் ChatGPT இருக்கு, அதுக்கிட்ட பேசுங்க, ஆர் ரைட் அ டைரி. இது எல்லாமே பண்ணுங்க.
So make sure you live in another day and make sure you progress further and start chasing your dreams. Chasing கூட பண்ண வேணாம், இந்த இதை ட்ரீம் பண்ணி அதை அச்சீவ் பண்ண ஐம் நாட் இன் டு இட். ஜஸ்ட் லிவ் அன் another day because being alive is beautiful and being alive is worth it. Start living your life and make sure your mental health is always right. ஓகேங்களா? ஸோ டேக் கேர் guys. Bye. What the hell? Holy shit! Oh my god. It's a fucking Alaska Airlines Q400. What the fuck is he doing over here? Hey, I found myself in a bit of a predicament. I'm in the air right now and just kind of soaring around. 449, are you not supposed to be on that aircraft? Yeah. I did a kind of a bad thing, kind of a selfish thing. But it's all good. I'm gonna go check out Rainier. Yeah, 449, so you hijacked the plane is what you're saying? Yeah, I'm afraid I did. Just flying the plane around, do you seem comfortable with that? Oh, hell yeah, it's a blast, man. I played video games before, so I know what I'm doing a little bit. Nah, everything's peachy clean. Just did a little circle around Rainier. It's beautiful. I think I got some gas to go check out the Olympics. And, yeah. Well, if you can see the Olympics, the weather's good. I can see the Olympics from my window, and it looks pretty good over there. Man, have you been to the Olympics? These guys are gorgeous. Holy smokes. This is probably like jail time for life, huh? I mean, I would hope it is for a guy like me. I got a lot of people that care about me, and it's going to disappoint them to hear that I did this. Just a broken guy. Got a few screws loose, I guess. Never really knew it until now. Hey, pilot guy, can this thing do a backflip thing? If you were to do it, how would you do it? Think I'm gonna try to do a barrel roll, and if that goes good, then I'll just go nose down and call it a night. Bigler Rockford 1, POI1 just completed a barrel roll. Last 1-2 confirmed he did a barrel roll. Affirm, he cleared the surface of the water by approximately 10 feet. All right, Rich, this is Captain Phil. Congratulations, you did that. Now let's try to land that airplane safely and not hurt anybody on the ground. All right. Damn it. I don't know, man. I don't know. I don't want to. I was kind of hoping that was going to be it, you know? Too long. I feel like one of my engines is going out or something.